கருப்பசாமி கையால பிடிக்காசு வாங்க படையெடுத்து வந்த மக்கள் கூட்டம். தமிழ் புத்தாண்டுல பிடிக்காசு வாங்கினா அந்த வருடம் முழுவதும் செல்வம் செழிக்குமாங்க. உலக நன்மைக்காக கழுமரம் ஏறி கத்தி மேல் நடந்த அருள்வாக்கு சித்தர். பக்தியில் உருகி ஆட்டம் பாட்டம் போட்டு வரவேற்ற பெண்கள். உடம்ப சிலிர்க்க வைத்த இந்த திருவிழா எங்க நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜெயங்கொண்டத்துல தாங்க நடந்திருக்கு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்ட பக்கத்துல இருக்கக்கூடிய பிரம்மசக்திபுரம் என்கிற மகிமைபுரத்துல பிரசித்தி பெற்ற 18ஆம் படி கருப்பசாமி கோவில் இருக்காமாம். விருத்தாச்சலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலை ஒட்டி இருக்கிற இந்த கோவில்ல ஆண்டுதோறும் சித்திரை முதல் நாளான புத்தாண்டு தினத்துல பிடிக்காசு வழங்கும் திருவிழா விமரிசையாக நடக்குமாங்க. அந்த வரிசையில இந்த ஆண்டும் பிடிக்காசு திருவிழாவை கோலாகலமா நடத்தலாம்னு முடிவு பண்ணி தமிழ் புத்தாண்டு தினத்துல ஆட்டம் பாட்டத்தோட தொடங்கி இருக்காங்க. முன்னதாக 18ஆம் படி கருப்பசாமிக்கு திகட்ட அபிஷேகம் நடைபெற்று அதனை தொடர்ந்து கிடா வெட்டி சிறப்பு படையலும் நடந்திருக்குங்க. அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா கோவிலை வழிநடத்துற அருள்வாக்கு சித்தர் தியாகராஜ சுவாமிகள் கருப்பசாமி அருளால அங்கு வழிநடிகளும் வைக்கப்பட்டிருக்கிற ராட்சச அரிவாள் மேல ஏறி கோவில வலம் வருகின்ற நிகழ்வு நடந்துச்சுங்க. அப்போ உடம்ப சிலிர்க்க வைக்கும் அந்த காட்சிகளை பார்த்த பக்தர்கள் பரவசத்தில் மூழ்கி ஆனந்த கண்ணீரை வடிச்சு மெய்மறந்து நின்னாங்க. இந்த நிலையில தான் முக்கிய நிகழ்வான பிடிக்காசு திருவிழா நடந்துச்சுங்க. அப்போ அங்கு முதல் நாள் இரவே கோவில்ல தங்கி காத்திருந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில நின்னபடி கருப்பசாமி அருள்வாக்கு சித்தர்கிட்ட பிடிக்காச மடிப்பிச்சையாக வாங்கி அத பத்திரமா வீட்டுக்கும் எடுத்து சென்றிருக்காங்க. வருஷத்துல ஒரு நாள் நடக்கும் இந்த திருவிழாவில கருப்பசாமி கிட்ட பிடிக்காசு வாங்கினா அந்த ஆண்டு முழுவதும் வற்றாத செல்வம் செழிக்கும் என்ற நம்பிக்கையில தான் வராங்க. அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா, பெங்களூர், கர்நாடகா உள்ளிட்ட வெகு தொலைவில் இருந்து கூட இந்த கோவிலுக்கு பக்தர்கள் கூட்டம் கூட்டமா படையெடுத்து வராங்க என்பதுதாங்க கருப்பசாமியின் ஹைலைட். ஐயா இனி படக்கூடாதுங்க ஐயா, கை படக்கூடாது.